கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை சங்கீதம் 114 அதிகாரம் 8 வசனம். அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட தீர்க்க தரிசனமாக இடைப்பட விரும்புகிறார். இந்த இடத்துல இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், கண்மலை அது எப்படி இருக்குது? மலையாய் பாறையாய் இருக்கிற ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்துல அவர் என்ன செய்கிறாரா? தண்ணீர் தடாகத்தை உண்டு பண்ணுகிறவராம். கற்பாறையை கல்லாய் இருக்கிற இடத்த அவர் நீரூற்றுகளாய் மாற்றச் செய்கிற வல்லமையுள்ள ஆண்டவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இது எதற்காக இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எண்ணாகமம் 20 அதிகாரம் 11 வசனத்துல அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல வரும்போது அங்கே அவர்கள் தண்ணீருக்காக ஏங்கிக் கொண்டிருந்தப்போ அங்க மோசே இடத்துல ஆண்டவர் சொல்லும்போது அங்கே கண்மலையை நீ பார்த்து பேசுன்னு சொல்லும்போது அங்கே கண்மலையை மோசே தன் கோலினால் 2 தரம் அடிக்கிறார். உடனே தண்ணீர் புறப்பட்டது, சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. அப்போ ஒன்றுக்குமே வழி இல்லாத இடம், கல்லு மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையிலிருந்து அவங்களுக்கு என்ன புறப்பட்டு வருது? ஜீவனை கொடுக்கக்கூடிய தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. ஏன்னா அவங்க அவ்வளோ தூரம் தாகமா இருக்கிறாங்க. அதனாலதான் மோசேக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அதனால மோசே அங்க என்ன செய்கிறார்? அந்த ஒரு பரபரப்புல தேவன் சொன்ன வார்த்தைக்கு கூட அவர் பார்த்து பேசுன்னு சொன்னப்போ அதை கண்மலையை அடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு அந்த சூழ்நிலை அவ்வளோ தூரம் அந்த மக்கள் கொந்தளிப்பா இருந்த நிலைமையில, அந்த கல்லு போன்ற இருக்கிற அந்த சூழ்நிலையில அவங்க தாகத்தை தீர்க்கிறதற்கு, அங்கே அவர்கள் ஜீவனை கொடுக்கிறதற்கு அவர் என்ன செய்தார்? அந்த கண்மலையை தண்ணீர் தடாகமாக, அந்த கற்பாறையை நீரூற்றுகளாக மாற்றினதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் நம்ம வாழ்க்கையிலையும் அப்படித்தான் பல சூழ்நிலைகள் ஒரு கல் போல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சில மனிதர்கள் அப்படி கல்லா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இல்லை சில சூழ்நிலைகள், உங்களுடைய கர்ப்பத்தின் சூழ்நிலை அப்படி இருக்கலாம். ஐயோ எல்லா ரிப்போர்ட் எல்லாம் எனக்கு எதிராக இருக்குது, என் கர்ப்பத்திலிருந்து ஒரு நன்மை வருமா அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். இல்லை உங்க வியாதிகள் அதுவும் அப்படி கல் மாதிரி உங்க கூட அப்படியே இருக்குது, அந்த இடத்துல ஒரு சுகம் எனக்கு கடந்து வருமா? இல்லை உங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் அப்படி உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற கற்களா இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வருமானு நீங்க கேட்கலாம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் 20 அதிகாரத்துல அந்த தண்ணீர் புறப்பட்டு வந்தப்போ அங்க சபையாரும் குடிக்கிறார்களா, மிருகங்களும் அங்கே என்ன செய்து குடித்து தங்கள் தாகத்தை தீர்த்து கொண்டதா. அப்போ இன்றைக்கு உங்களுக்கு அவர் அப்படிப்பட்ட அந்த கல் போல இருக்கிற சூழ்நிலைகள்ல இருந்து, சாராளுடைய கர்ப்பம் அப்படித்தான் இருந்தது, செத்து போன நிலைமையில தான் இருந்தது. ஆனா அதற்குள்ளேயும் ஜீவனை கொடுத்து ஒரு குழந்தையை கொடுக்க தேவனால் முடியும் என்றால், இன்றைக்கு உங்க சூழ்நிலை எப்பேற்பட்ட கல் போன்ற சூழ்நிலைகளா இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து தேவன், அந்த ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல இருந்து தேவன் என்ன செய்ய போகிறார்? உங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அளவில்லாமல் வர்ஷிக்க பண்ணுகிறது மாத்திரம் அல்லாமல், அந்த நன்மைகளின் நிமித்தம் அநேகருக்கு அது ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடிய நன்மையாகத்தான் நிச்சயம் உங்களுக்கு அவர் செய்ய போகிற நன்மை இருக்கும். நீங்க சொல்லுகிற சாட்சியின் நிமித்தம், நீங்க பேசுகிற அந்த வார்த்தையின் நிமித்தம், தேவன் உங்க வாழ்க்கையில செய்த நன்மையின் நிமித்தம் அநேகர் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய நாட்களுக்குள் நீங்கள் வருகிறீர்கள் என்பதை இந்த நாள்ல நீங்க அறிந்து கொள்ளணும். அதனாலதான் ஏசாயா 41 18 19 20 கூட பார்க்கிறோம். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சித்திம் மரங்களையும் மிருதுச் செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். அப்போ இன்னைக்கு உங்களுக்கு தேவன் அப்படித்தான் செய்ய போகிறார். உங்களுக்கு செய்ய போகிறதை மற்ற ஜனங்கள் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க? இது நிச்சயமா கர்த்தருடைய கரம் இதை செய்தது, இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் அப்படின்னு சொல்லி மற்றவங்க உங்களுக்கு செய்ய போகிற நன்மையை உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். உங்களுக்கு வனாந்திரத்துல
தண்ணீர் தடாகம் உண்டாகுது. ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல இருந்து தான் உங்களுக்கு நன்மைகள் புறப்படுகிறது. அங்க பார்க்குறோம். அடுத்ததா சித்தி மரங்கள், மிருது செடிகள், ஒலிவ மரங்கள் இது எல்லாத்தையும் எங்க நட்டு வைக்கிறாராம்? வனாந்திரத்துல, ஒன்றுக்கும் வழி இல்லாத இடத்துல இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் அவர் என்ன செய்கிறாரா? உண்டு பண்ணுகிறார். இப்போ இன்றைக்கு கூட என் வாழ்க்கை இதோட இந்த காரியங்கள் இது எல்லாம் இப்படித்தான் இருக்குது. இது மரித்து போன நிலைமையில இருக்கு. இது உயிர் பெறுமா? இதுல இருந்து எனக்கு நன்மை வருமா? அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களிலும் தேவன் நன்மைகளை உண்டு பண்ண அவர் வல்லவரா இருக்க. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அன்றைக்கு காண ஒரு கல்யாண வீட்டுல அங்க ஒன்றுமே இல்லை, திராட்சை ரசம் அங்க குறைவுபட்டுருச்சு. அந்த திருமண வீட்டை நடத்துறவங்களுக்கு எவ்வளவு தூரம் அவங்க ஒரு கவலைக்குள்ள இருந்திருப்பாங்க. ஐயோ, நம்ம அவமானப்பட்டு போயிருவோமோ, நம்ம வெட்கப்பட்டு போயிருவோமோ, இந்த இடத்துல நம்ம இப்படி ஒரு திராட்சை ரசத்தை நம்ம கொடுக்க முடியும் இத்தனை ஜனங்களுக்குன்னு சொல்லி எவ்வளவோ கேள்விக்குறிகளோட பயங்களோட தான் இருந்திருப்பாங்க. ஆனா அங்கே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி அங்கே அவர்களுக்கு சந்தோஷத்தை வரப்படின தேவன் தான் நம்முடைய தேவன். அப்போ எதையும் எப்படியும் மாற்ற அவரால் முடியும். ஒரு தண்ணிக்கு இருக்கிற அந்த கெமிக்கல், அந்த ஃபார்முலா எல்லாமே வேற. ஒரு ஒயினுக்கு இருக்கிற அந்த காம்பினேஷன் எல்லாமே வேற. அந்த தண்ணி அந்த டோட்டலா அந்த அந்த இதையே அவரால் மாற்ற முடியும் என்றால், இயற்கையை அவரால் மாற்ற முடியும் என்றால், உங்க வாழ்க்கையில அவருக்கு செய்ய முடியாதா? நிச்சயமா உங்க வாழ்க்கையில எதெல்லாம் ஹோப்லெஸ்ஸா நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதுல இருந்து உங்களுக்கு நன்மைகள் வருகிறதை நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள். அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறைகளை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிற தேவன். இனி உங்களுக்கு அந்த தாகம் இருக்காது. நீங்க தாகம் தீர்க்கப்பட்டது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு செய்ய போகிற நன்மையை அநேகர் உணர்ந்து சிந்தித்து அறிந்து கொண்டு கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்பதை இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட வார்த்தையின்படி அப்பா, இந்த கேட்ட உம்முடைய வார்த்தையின்படி இதெல்லாம் அப்பா, இதை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஹோப்லெஸ் சிச்சுவேஷனா இருக்குதோ அந்த இடத்திற்குள்ள என் கர்த்தருடைய வல்லமையை நீர் அனுப்பி அந்த இடத்துல இருந்து நன்மைகளை நீர் புறப்பட செய்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அது குடும்ப நபர்களாய் இருந்தால் அவர்கள் இருதயத்தையும் மாற்றி அதிலிருந்து ஜீவ தண்ணீரை கர்த்தர் நீர் புறப்பட செய்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் அதிலிருந்து நன்மைகளை நீர் புறப்பட செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். சாட்சிகளாய் மாற்றுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.